ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்ற சட்டம் பண்ணாம நிக்கிற நானே தெரிஞ்சுக்கிட்டேன் பாரு. இந்த தொகுதி எம்எல்ஏ வர்ற ஒரு போஸ்டர் காணா, ஒரு கட் அவுட்ட காணா, ஒரு வினையில காணா, ஒரு சால்வைய காணா, ஒரு சந்தன மாலைய காணா. என்னையா எலெக்ஷன்ல தோத்துட்டு பைத்தியக்காரன் ஐட்டம் போல இருக்கு. ஜார்ஜ் புஷ் கூட்டார் நான் போல, மன்மோகன் சிங் இன்னைக்கு ஃபங்க்ஷன் டெல்லி கூட்டார் நான் போல. உங்களை மதிச்சு குழம்பி போன ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு நேற்று வந்த விஜய் பரப்புரையில சொல்லியிருக்காரு. நேத்து தான் வந்திருக்காரு, விட்டுடுங்க பாவம். விமர்சிக்க மாட்டீங்களா விஜய்? விமர்சிக்கிறது பத்தி இல்ல, அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நேத்து ஒரு இடத்துல வந்து அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவர் பேரை சொல்லாம எங்க கட்சியில இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல்ல. சோ மனசுல நாங்க இருக்கோம், அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. நீங்களும் அவங்களும் நெருக்கமா இருக்கீங்க. விஜய் மனசுல பாஜக இருக்கு, அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. கேக்குதுடா, கேட்டுட்டு தானடா பெருந்தன்மையா போயிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா போடா. செல்வம் சார் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான் சோ மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே பேர் சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இந்தியாவிலே. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. ஏங்க ஊழலுக்காக ஜெயிலுக்கு 3 முறை போன முதலமைச்சர், அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதாங்க 3 முறை ஓபிஎஸ் எப்படி சிஎம் ஆனாரு? அப்போ ஊழலுக்காக ஆட்சியை இழந்த ஒரே கட்சி இந்தியால அதிமுக. பேசுற தெரியுமா? இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடிடுவேன். இருந்தாலும் ஜெயலலிதா ஒன்றும் நிரபராதி அல்ல. ஜெயலலிதா இறந்துட்டாங்க, அதனால் நிரபராதின்றாங்க. முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் அதிமுகவினர். ஜெயலலிதா நிரபராதினா ஜெயலலிதா சொத்தை ஏன்டா இப்ப பறிமுதல் பண்றாங்க கோர்ட்டு? என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம் 4 வயது பெண் குழந்தையினுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு போகும்போது ஒரு ஆட்சியாளராக இருந்து ஒரு திமுகவினுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? அந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த நீதிமன்றத்துக்கு போய் வேண்டாங்க வழக்கை விசாரிக்காதீங்கன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும்? தெரிஞ்சுக்கிட்டியா என்ன? பையனை பார்த்து புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேக்குறீங்களே. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு நடந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பும் கடமையுமா இருந்தாங்க. அதுல ஒருவளுக்காவது இருந்திருந்தாலாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்குமே. இனிமே வந்து பண்ண போறங்கிறது என்னங்க? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா என்ன? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்க. 93ல என்ன நடந்துச்சுங்க? வாத்தாட்சின்னு ஒரு பிரச்சனை. ஆனா அந்த வாத்தாட்சியில எங்க 2023 தாங்க அதுக்கு தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை பேர் 13 வயசு பெண் உட்பட 18 பெண்களை, என் கிராமப்புற பெண்கள் தான் பட்டியலத்த பெண்கள், உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அது யார் பேர்ல நடந்துச்சு? அதை சொல்லுங்க மேடம், அதை பேசுங்க. வெக்கமல்ல நீ வந்து உட்கார்ந்து இருக்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எந்த ஊருக்காரி தெரியுமா? கோயம்புத்தூருங்க, பொள்ளாச்சி. ஏன் வச்சுக்கோங்க, அந்த பொள்ளாச்சியில நடந்த அந்த சம்பவத்துக்கு கிணத்து கடவு தாண்ட முடியாத அளவுக்கு போராட்டத்துக்கு கேட்டு அன்னைக்கு கதறி அழுத அந்த பெண்களுக்காக அத்தனை வலிமையோட அங்க போய் நிக்கும் போது அந்த எல்லையை தாண்ட விடல, போராட்டம் கூட நீங்க பண்ண விடல. 8 மாசம் 6 மாசத்துக்கு மேல கேஸ் கூடி போடாம இருந்ததை சிபிஐ மாத்தணும்னு சொல்லி அன்னைக்கு சட்ட போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு சொன்ன மாதிரியே எங்களுடைய முதல்வர் சொன்னாரு 2021 பிரச்சாரத்துக்கு வரும்போது, பொள்ளாச்சிங்கிற அந்த கொடிய சம்பவத்துக்கு நான் உங்களுக்கு தீர்ப்பு வாங்கி தரமான்னு சொன்ன மாதிரியே மே 9 தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம்ல. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? 2003ல தொடங்கின போராட்டம், அந்த ஆசிரியர்களுக்கான போராட்டம், அதை சரி பண்றேன்னு சொல்லி 2011ல சொன்னீங்க, 2016ல சொன்னீங்க, செய்யல. 23 வருஷ போராட்டத்தை அவங்க போராடிய போதும் உங்களுக்கான அந்த பழைய ஓய்வூதியத்தை அதை அப்படியே செஞ்சு கொடுக்கிறேன்னு சொல்லி டாப்ஸ் மூலமாக இன்னைக்கு ஜாக்டோ ஜியோவினுடைய அந்த அமைப்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கான நிலைப்பாட்டை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பேர் இயக்கம். இது யாரும் மறந்துடக்கூடாது. பாஜக நிர்பந்தத்தை தான் மற்ற கட்சிகள்லாம் உள்ள இழுத்து போட்டிருக்காங்கன்னு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. சரி, அது பாஜக நிர்பந்தத்துல மற்ற கட்சிகள் அதிமுக உள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அப்படியே கூட ஒண்ணுமே உங்க கூட வரலையா? அது என்னன்ற கேள்வியை நாங்க வச்சா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தவறு நடந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பும் கடமையுமா இருந்தாங்க.
அம்மாவின் ஆட்சி என்று கூறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சியில் இருந்த போதும் கோடநாடு வழக்கை விசாரித்து முடிக்கப்படாததன் பின்னணி என்ன? இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பாக்குறியா? See the chain of killing. As a journalist, I will welcome such a move. Okay, I will face it and I will prove it. Edappadi Palanisamy is the killer. என்னல சொல்ற? ஏங்க முதல்வர் ஒன்றும் அதாவது வந்து நல்லவர் நேர்மையானவர்லாம் இல்லை. 82ல் வந்து அதாவது வந்து ரெண்டு மல்டர் கேஸ்ல இவர் வந்து அக்யூஸ் நம்பர் 3. சரிங்களா? இது வந்து முதல்வர் நல்லவர்லாம் கிடையாது. அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு நின்று 26 ஓட்டு வாங்கினாரு. பழனிசாமி என்ன சொல்லி கொடுத்து சொல்றாரு அதை வந்து டிஐஜி சொல்றாரு. ஏன்னா அவருக்கு கீழே தானே வந்து வேலை பார்க்கறாங்க, அவங்களோட இலாக்கா தானே, அது வந்து இவருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதனால அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் வந்து நடக்காது. என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார கொலை கொள்ளை நடந்த 4 நாட்களில் முதல் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் சிக்கி இறந்தது எப்படி? கனகராஜ் இறந்த சில மணி நேரங்களில் சயான் விபத்தில் சிக்கியது எப்படி? சிசிடிவி குறித்த விசாரணை தொடங்கிய சில வாரங்களில் கோடநாடு எஸ்டேட் சிசிடிவி ஆபரேட்டர் இறந்ததன் பின்னணி என்ன? 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு, ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் காவலர்கள் என பாதுகாப்பு மிகுந்த கோடநாடு எஸ்டேட்டில் ஒரே ஒரு காவலாளியை தாக்கிவிட்டு 11 பேர் கொண்ட கும்பல் நுழைவது சாத்தியமா? கொலை கொள்ளை நடந்தபோது கோடநாடு எஸ்டேட் முழுவதும் சிசிடிவி செயல்படாமல் போனது எப்படி? கொள்ளை போன ஆவணங்கள் பற்றி போலீசார் வாய் திறக்காதது ஏன்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. கோடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்த சயான், வாளையார் மனோஜ் ஆகியோரும் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டனர். நம்மளோட சிஎம் பழனிசாமி தான் பின்னாடி இருக்காங்க. எந்த விதத்தில் நீங்க வரிடாக வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த இதுக்கு போனேன். எனக்கு கனகராஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கிட்ட அப்படி கேரண்டியாக சொன்னாங்க. அதனால தான் இதுக்கு போனேன். பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காளமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடு ஆகிட்டானுங்க. அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஏன் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல? சரி சார், இப்போ ஒரு கட்சியின் மேலயோ இல்ல முன்னாள் அமைச்சர்கள் மேலயோ நடவடிக்கை எடுக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய நாம்ஸ் என்ன சார்? ஆளுநர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுமா வேணாமா? அப்போ ஆளுநர் வந்து அனுமதி கொடுக்க சொல்லி நாங்க கொண்டு போய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இன்னும் அனுமதி வழங்கல? இங்க பெண் அதாவது குழந்தைகளுக்கான கல்விக்காக அந்த 10 மசோதாக்களையுமே நாங்க சட்ட போராட்டம் பண்ணி தான் போராடி பெற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஊழலுக்கு பயந்துதான் எனக்கு கூட்டணியா அமைச்சிருக்காங்கன்ற பெரிய குற்றச்சாட்டு நாங்களும் வைக்கிறோம். தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட முதுகெலும்போட பேசக்கூடிய அதிமுகவை நான் பார்க்க முடியவில்லை. கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அறிவுசார் டாக்டர் அன்புமணி அவர்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத மண்ணு. வெக்கலன்னு திரும்ப திரும்ப அதே கேக்குற. இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போனா கையெழுத்து போடணும், காலில் விழுனா காலில் விடும், டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நான் தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, இன்னொன்னு துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தமிழ் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமகா துரோக சாதனையாளர் பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். பாண்டா பொம்மை இருந்துட்டு காண்டேத்திட்டு போறான். முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை சர்ச்சையின்றி 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை போட்டு சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற பரிந்துரைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி
நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. பாத்தீங்களா சார், அழ விடுறான் அப்பால போனாலும் அஷ்டமத்து சனி அக்கல்ல பூந்துக்கிறான். எங்களுடைய தலைவரை சென்னையில எங்கேயுமே பிரச்சாரம் பண்ண கூடாதுங்கிறத சிட்டி கமிஷனர் அருண் வழியா திரு மு.க. ஸ்டாலின் திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறாரு. வில்லிவாக்கத்துல விஜய் அவர்கள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு, வில்லிவாக்கத்துல விஜய் அவர்கள் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் குடும்பமும் சரி இங்க வந்து எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டே இருக்கு. ஏன்டா பச்சை போய் பேசுற? டி நகர்ல இஷ்யூவா இருக்குது, ஆனா வில்லிவாக்கத்துல எந்த கட்டுப்பாடுகள் அங்க ஒரு நாள் பண்ணிருக்காங்க. டி நகர்ல இஷ்யூவா இருக்குது, ஆனா வில்லிவாக்கத்துல எந்த கட்டுப்பாடுகள் அங்க ஒரு நாள் பண்ணிருக்காங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அப்படி கிடையாது. ஒரு தலைவர் வந்து ஒரு தொகுதிக்கு மட்டும் வந்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு என்னப்பா பாஜக ஆட்சியின் புதிய அறிமுகம் சைக்கிள் ஆம்புலன்ஸ். பைக் ஆம்புலன்ஸ், கார் ஆம்புலன்ஸ், ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் வரிசையில பாஜக ஆட்சியோட மேக் இன் இந்தியா திட்டத்துல சைக்கிள் ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆமாங்க, ராஜஸ்தான் மாநிலம் தி குங்கர் சட்டமன்ற தொகுதியில அரசு மருத்துவமனையில தான் இந்த சைக்கிள் ஆம்புலன்ஸ் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். என்ன மக்களே, சைக்கிள் ஆம்புலன்ஸ் வீடியோ பாத்தீங்களா? இதுதான் பாஜக அரசோட சுகாதாரத்துறை கட்டமைப்போட வளர்ச்சி. இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கும் தேவையானு நீங்களே சிந்திச்சு முடிவிடுங்க. ஜீசஸ் இருக்கார்ல, ஜீசஸ் அவர் ரைஸ் ஆன மாதிரி நீயும் ரைஸ் ஆகி கம்பேக் கொடுக்குற. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். கருத்து என்ன சார்? மத்திய அரசு இந்த வருஷம் மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வராங்க சிபிஎஸ்இல. அதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற வரைக்கும் அது நடக்குது. என்ன சண்டை பண்ணாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. 234 தொகுதியில் வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். போதுமா? அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? விஜய் நீங்க பார்த்து பேசிட்டீங்கன்னா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன். 1 மாசத்துக்கு அப்படி கேளுங்க, அடி வரட்டும். 30 நாள் வந்து பொதுமக்கள் அவர் சந்திச்சிட்டாருன்னு வைங்க. 1 மாசம் சந்திச்சிட்டா ஒரு நாய் பின்னாடி வராது. நீங்க ஸ்டாலின் பேச வைக்கிறதுக்கு என்னால முடியும். நான் உறுப்பினரா இருக்கேன், நான் பேச வைக்க முடியும். மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ. ஒருத்தன் பாலியல் வழக்குல கைதாகி போயிட்டு வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஒருத்தன் கஞ்சா வழக்குல கைதாகி ஜாமீன்ல வெளியே வந்து 10 நாள் தான் ஆகுது, சீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அயோக்கிய பேருக்கும் சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி ஜெயிப்பீங்க? ஜெயிக்கிறத விடுங்க, இவனும் ஒரு வேட்பாளரா உங்க கட்சியில ஒருத்தன் கூடவா நல்லவனா உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நீதான் உலகத்திலேயே 1ஆம் நம்பர் கடைஞ்செடுத்த திருக்குறி. அவைக்கா வெறும் அறிமுகம் தான் ஆயிருக்காங்க அரசியலுக்கு தவிர களத்துல இல்ல. அவங்க ரொம்ப வாடுறானே. மக்கள் வந்து வெறும் விஜய்க்கு மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருக்காங்களே தவிர அந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தா அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடும். உண்மை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இங்கே வந்து யாருமே வந்து ஒரு கண்மூடித்தனமாக இல்லை. எல்லாருக்குமே உண்மை என்றது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த வாட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்டிஏ அலையன்ஸ் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. இங்கே மயிலாப்பூர் தொகுதியில் இன்னைக்கு நம்மளோட அக்கா வந்து தமிழிசை அக்கா அவர்கள் வந்து வேட்பாளராக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்று கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 210 தொகுதிகள் வந்து வெற்றி பெறும் அப்படின்றது. இது வெறும் குறைக்கும் நாய், பார்க்கிங் டாக். ரெண்டாவது இடத்துக்கு, அதாவது தாவேக்காக்கும் திமுகக்கும் என்ன போட்டின்னா யார் 2வது இடத்துக்கு வருவாங்க அப்படின்றது தான் போட்டி. மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஓ ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. 300 ரூபாதா 300 ரூபாதா நண்பா, என் தேவை எல்லா ஆளுக்கு ஒரு 300 ரூபாதா
நீ தாடா தா வசமாக சிக்கினார்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா 300 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்து மாட்டி இருக்குது இந்த தற்கூரி அணில் குஞ்சுகள். அதாவது இவங்க எல்லாம் என்ன பில்டப் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்த கட்சிகளும் எப்படி தெரியுமா ஆளு சேர்க்கணும், அவங்களுக்கு 200 ரூபாய் காசு கொடுக்கணும், அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கணும், அவங்களுக்கு கோட்டர் கொடுக்கணும். பட் எங்க கட்சிக்கு ஆட்கள் எப்படி வராங்கன்னா தானா வராங்க. அதாவது விஜய்க்காக வந்து பாத்தீங்கன்னா தானா சேர்ற கூட்டம் இதுரா அப்படின்னு பில்டப் போட்டுன்னு சுத்தி இருந்தானுங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் சாட்ஸ் சிலது லீக் ஆகிருக்கு. அதாவது 300 ரூபாய் கொடுத்து ஆட்களை இவங்களே வந்து பாத்தீங்கன்னா தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாய் பிடிப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருப்பா திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகங்களை உருட்டி மிரட்டி பண ஆசை காட்டி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. கோடி மீடியான்னு கிண்டல் செய்யற அளவுக்கு பெரும்பாலான ஊடகங்கள் மோடி புகழ் பாடிக்கிட்டு இருக்கு. எஞ்சிய சில ஊடகங்கள் மட்டும்தான் தைரியமா விமர்சனம் செய்யுது. அதனால இன்றைய ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் சோசியல் மீடியாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா? இது மோடிக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால சமூக வலைதளங்களில கூட பெரும் கட்டுப்பாடு விதிக்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி. மோடி அரசுக்கு எதிரான பதிவுகள், கார்ட்டூன்கள், எளிய கேள்விகள் எல்லாம் நீக்கப்படுது, கணக்குகள் முடக்கப்படுது. ஐயோ அம்மா தாங்க முடியலையே. நல்லாட்சிக்கு விமர்சனம் தேவைன்னு ஒரு காலத்துல மோடியே சொன்னாரு. ஆனா இப்ப அவரே அதை பின்பற்ற மாட்டேங்கிறாரு. இது சர்வாதிகார போக்கு. மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல. எதுக்கு எனக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்க? எதுக்கு எனக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்க? சொல்றா, இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் அதுவா? டோல் விலையெல்லாம் ஏத்திட்டோம். அதனால நீங்களாம் மனுஷங்களாடா? கோபாளிகளையும் அவரது எஜமானர்களையும் நிராகரிப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் பொதுநலனில் அக்கறை கொண்டோர். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சுங்க கட்டண உயர்வு அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வருஷம் அந்த சுங்கச்சாவடியோட கட்டணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டேய் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா. பாத்தீங்கன்னா 2005 உதாரணத்துக்கு பரமூர் சுங்கச்சாவடி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. 564 கோடி செலவுல மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடந்துச்சு. இப்ப வரைக்கும் ஆர்டிஐ ரிப்போர்ட்டின் படி அறிக்கைகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 550 இருந்து 600 கோடி வசூலிக்கப்பட்டதா சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் காரணமாக, பணத்திற்கு காரணமாக அது மறு சீரமைப்பு செய்யப்பட்டு அதுக்கான தொகைகள் வந்து மீண்டும் வசூலிக்கப்பட்டதா சொல்றாங்க. இது இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனரக வாகனங்கள் மீது அந்த கட்டண உயர்வு இருக்கிறதுனால இது நேரடியா பொதுமக்களுக்கு தான் மிகப்பெரிய சிரமத்தை உண்டு பண்ணும். இதோட காய்கறி விலை, மற்ற ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பாக்குறோம். இது இல்லாம இப்ப இருக்கிற எரிவாயு தட்டுப்பாடு கூட எங்களுக்கு மிக சிரமமா இருக்கு. இது அடிப்படையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மக்களின் மீது தான் இந்த வரிசுமைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்ற அச்சம் எங்களுக்குள்ள இருக்கு. என் வயிறு அறிஞ்சு சொல்றேன்டா, நீட்டி வாங்குறவங்க கையெல்லாம் விளங்காம போகணும். என்னடா இது, 5 மாநிலங்கள் தேர்தல் அறிவிச்சாச்சு, இன்னும் எப்சின்ஸ் ஃபைல் ஹீரோ நரேந்திர சரண்டர் மோடி புது ரீல்ஸ் எதுவும் போடலையேன்னு நினைச்சா, இந்தியாவோட தேயிலை நகரமான அசாம்ல உள்ள டிப்ருகார் தேயிலை தோட்டத்துல போய் தேயிலை பறிக்கிற மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்கிறாரு. பண்றது மோசம், இதுல பாசம் வேற. जय जगत जननी जी माता हम बालक हो जाए दो. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை பேரை மாத்திரேன், திட்டத்தை மாத்திரன்னு சொல்லி இன்னைக்கு அந்த திட்டமே சின்னாபின்னமாகி கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை கிடைக்காம மக்கள் போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த அநியாயம் பண்றியடா, கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான். அவங்களோட வேதனை குரலுக்கு பதில் சொல்லாம இந்த ரீல்ஸ் தேவையா? இப்படி ரீல்ஸ் விடும் பிரதமரும் அதோட கூட்டணி கட்சிகளும் நமக்கு தேவையா? அட இவன் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு முதலாளி? நடு நெஞ்சில நச்சுன்னு மிதிங்க. டேய் இவனே மிதிங்க. டேய் பின்னாடி போடா. பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர்ல உள்ள 15வது வார்டு பாஜக கவுன்சிலர் அபர்ணா பாட்டில் இவங்க தான் நட்ட நடு சாலையில உட்கார்ந்து ஆளும் சொந்த கட்சியை எதிர்த்தே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. எதுக்காக இந்த போராட்டம்னு பார்த்தா, தன்னோட வார்டுல நீண்ட நாட்களாக சாலைகள் குண்டும் குழியுமா காணப்படுவதாகவும் இது சரி செய்ய சொல்லி பாஜக வச்சிருந்த முதலமைச்சர்ல இருந்து பாஜக எம்பி, பாஜக எம்எல்ஏ, பாஜக மேயர்னு எல்லார்கிட்டையும் முறையிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் இவங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்காததால இப்படி சேதமான சாலையில உட்கார்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க.
என்ன கொடுமை சார் இது? இப்படி சொந்த கட்சிக்காரங்களோட கோரிக்கையே ஏற்காத இவங்க தான் மக்களோட கோரிக்கையே காது கொடுத்து கேட்பாங்களா என்ன? உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஒன்றை ஆக்குவதை விட அழிப்பதே சுலபம். அதுல நம்ம பிரதமர் மோடி எந்த அளவிற்கு எக்ஸ்பர்ட்னு சொல்லவே வேணாம். இந்தியன் ஏர்லைன்ஸ் தொடங்கி எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை வித்தார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ லேட்டஸ்டா இஸ்ரோவும் சேர்ந்துருமோன்னு சமூக ஆர்வலர்கள் பதவதச்சு போயிருக்காங்க. இந்திய மக்களின் வரி பணத்தில் உருவாக்கப்பட்ட இஸ்ரோவின் ராக்கெட், செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கள், அதன் உதிரி பாகங்களை தனியார் நிறுவனங்களுக்கு மோடி அரசு மிக மிக மலிவான விலைக்கு வித்திருக்கிறதா பாராளுமன்ற நிலைக்குழு அம்பலப்படுத்தியிருக்கு. நான் ஒரு பேமானி, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு கோமாரி, நான் ஒரு கேப்மாரி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் தந்தையில போறீங்க. இவையெல்லாம் லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு கொண்டதா இருக்கலாம். ஆனா அது தனியார் நிறுவனத்துக்கு வெறும் 6000 ரூபாய்க்கோ அல்லது இலவசமாவோ மோடி அரசு தாரை வார்த்திருக்கிறதா அந்த குழு குற்றம் சாட்டியிருக்கு. சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா? டேய் ஏண்டா டேய் இங்க பாருடா, உப்பு இல்ல உரப்பு இல்லன்னு சொல்றீங்களே, அந்த சூடு சொரணீங்களா மனுஷனுக்கு நாக்கில் இருக்கக்கூடாதா, நெஞ்சில் இருக்கணும். இஸ்ரோவின் வணிக பிரிவு மூலம் தனியாருடன் 100 தொழில்நுட்ப ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறதாவும், இதுல 70 ஒப்பந்தங்கள் வெறும் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கும் குறைவான விலையில தரப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. மோடி இருந்தால் எல்லாம் முடியும்னு பாஜகவினர் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, தேசிய சொத்தை, தேசிய பாதுகாப்பை இப்படி குறைந்த விலைக்கு விற்க மோடியால் மட்டுமே முடியும். हमारे रुपया ठीक चल रही है और रुपया को ठीक चल रही है, बिल्कुल ठीक चल रही है. No, absolutely going fine. இந்த வருட தொடக்கத்துல 89 ரூபாயா இருந்த அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு 95 ரூபாயா சரிவடைஞ்சிருக்கு. 2014ல பாஜக அரசு வந்தப்போ 63 ரூபாயா இருந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 12 ஆண்டுகளுக்குள்ள 100 ரூபாயை தொட போகுது. என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா, எனக்காக. இது தொடர்பா கேள்வி கேட்டதுக்கு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை நீங்க இந்திய ரூபாயோட வீழ்ச்சின்னு பார்க்க கூடாது, டாலரோட மதிப்பு உயர்வுன்னு தான் பார்க்கணும்னு அறிவுபூர்வமா பதில் சொல்லிருக்காங்க. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி. First of all, I would look at it as not rupees fighting and look at it as dollar strengthening. Dollar strengthening incessantly. இந்த நிலையில நாடாளுமன்றத்துல இந்திய ரூபாயுடைய மதிப்பு சரிவு பத்தி பேசின நிதியமைச்சர் நிர்மலா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இந்திய ரூபாய் மதிப்பு சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செம்ம காமெடி இல்ல? காங்கிரஸ் கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாத பாஜக அரசு அந்த திட்டத்தை மாற்றுவதாக அறிவித்து அதன் பெயரையும் பிபிஜி ராம்ஜி என மாற்றியது. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி பெயரை மாற்றியதோடு சரி, கிட்டத்தட்ட திட்டம் ஊட்டி மூடப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் மாநிலத்தில் முசாஃபர்பூர் மாவட்டத்தில் கடந்த 3 முதல் 4 மாதங்களாக பணிகள் வழங்கப்படாததால் சுமார் 12,000 MGNREGA தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு தங்களுக்கு வேலை வழங்கக் கோரி கடந்த 87 நாட்களாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் துங்கப்பூர் மாவட்டத்திலும் கிராம மக்களின் போராட்டங்கள் தொடர்கிறது. அதிகாரிகளோ வேலை கொடுப்பது தொடர்பாக தங்களுக்கு மேலிடத்திலிருந்து எந்த உத்தரவும் வரவில்லை என கையை விரிக்கிறார்கள். ஆக கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை முடக்கி போட்டுள்ள பாஜகவிற்கு இந்த தேர்தலில் சங்கு ஊதப்படுவதில் உறுதியாகிவிட்டது. நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். மோடி அரசு மக்களுக்கு மீண்டும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது. அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதா? வணிக சிலிண்டர் விலையில 203 ரூபாயை உயர்த்தி இருக்கு. ஒரே நாள்ல 203 ரூபாய் உயர்வு. ஏற்கனவே அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலை கண்ணாபின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்கு. உனக்கெல்லாம் மானம், சூடு, சோரணா, ஈனம் எதுவுமே கிடையாதா? இப்போ வணிக சிலிண்டர் விலையும் உயர்ந்ததால ஹோட்டல்கள், உணவகம், தேநீர் கடை, சிறு தொழில்கள் எல்லாம் பெரும் நெருக்கடியில் சிக்கி இருக்கு. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றா. தாய்மார்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு உணவுப் பொருட்கள் விலை கடுமையா உயரும். கூலி தொழிலாளர்கள், ஹாஸ்டல் இளைஞர்கள், இளம் பெண்கள் வரைக்கும் இந்த விலை உயர்வால பாதிக்கப்படுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்ட. இதோட சேர்த்து பிரீமியம் பெட்ரோல் விலையும் 11 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க. பெட்ரோல், டீசல், சுங்கவரி, மருந்து எல்லாம் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே பணவீக்கத்துல திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்களுடைய சுமையை இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்காரு.
பன்னிக்குட்டிக்கு பாவாடை கட்ட மாதிரி. ஒருபுறம் அமிர்த காலம்னு பேசுறாரு, மறுபுறம் மக்களின் பாக்கெட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெட்க கேடு. தமிழ்நாட்டு மக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? சனாதன முறைப்படி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையுடைய 2 ஆம்புலன்ஸுகள் பகதியா மண்டி மார்க்கெட்ல தர்பூசணியை ஏத்திக்கிட்டு வந்து வியாபாரம் செஞ்சிருக்கு. இத பத்தி மக்கள் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கிட்ட கேட்கும்போது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் பிரிஜேஷ் பாதவ் உறவினர் தர்பூசணி விவசாயம் செய்வதாகவும் அதை வித்து கொடுத்து அவரோட வியாபாரத்தை பெருக்க இந்த மாதிரி அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் பயன்படுத்துவதா சொல்லி இருக்கிறாங்க. பொதுமக்கள் எக்கேடு கெட்டு போனாலும் அதை பத்தி கவலைப்படாம அவங்களோட குடும்ப சொத்தா அரசு சொத்தை பயன்படுத்தும் அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருதுன்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டியை பிடிச்சு அமைக்க, ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உரிச்சு விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளைல இருந்து பூச்சி முத்திர மாத்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.